ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவோட டீம் தான் அந்த பேஸ்கெட் பால் மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ கையில் பொக்கேவோட ஓயாங் நேராக நம்ம ஹீரோ கிட்ட வர பசங்கள்லாம் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் ஹீரோவோட கண்ணு ஃபுல்லாக ஹீரோயின் மேலே தான் இருக்கு. ஸோ நேராக அவகிட்ட போய், என்ன நான் விளையாடும் போது ஃபோட்டோ எடுத்தியான்னு கேட்குறான். வாங்கி பார்த்தா ஒரு ஃபோட்டோவை கூட அவள் கரெக்டாக எடுக்கல. உனக்கு சுத்தமாகவே ஃபோட்டோ ஸ்கில்லே கிடையாதுன்னு சொல்ல, எனக்கு ஸ்கில் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ எப்போ பார்த்தாலும் எல்லா மேட்ச்லேயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க வச்சுக்கிட்டே இருக்க. பட் நான்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் என் மனசாரு தான்ப்பா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கூட ஓயாங் அண்ணா ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நேராக ஓயாங் ஹீரோயின் கிட்ட வந்து, செலிப்ரேஷன் டின்னர் வச்சுருக்காங்க, எல்லாருமே பசங்க, ஒருத்தி மட்டும் பொண்ணா போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ நீயும் வரணும்னு ஹீரோயினை கூப்பிட, அவள் வரமாட்டா, இன்னைக்கு நாங்கள் பிஸின்னு ஹீரோ சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயினும், கண்டிப்பாக நாங்கள் டின்னருக்கு வரோம், என்னோட பிரதர் எப்போ என் பேச்சை கேட்பான்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. கட் பண்ணா இப்போ டின்னருக்கு தான் வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் சரி லூசியும் சரி ஹீரோனுக்கு எடுத்துட்டு வச்சிட்டு இருக்க. இதை பார்த்தா அந்த ஓயாங் பொண்ணு, நியானும் மூயோனும் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்றாங்க, பட் தெரியாதவங்க பார்த்தா கப்பல்னு தான் நினைச்சுப்பாங்கன்னு சொல்ல, பசங்க எல்லாருமே நானும் அப்படிதான் திங்க் பண்ணேன்னு சொல்றானுங்களா. ஆனா லூசி மட்டும் அவங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்றாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா தானே இருப்பாங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவா பேசுறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் எதுவுமே பேசாம, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுன்னு எழுந்து போயிட்டான். அப்போ அந்த மூயூன் பொண்ணு பின்னாடியே வந்து, சின்ன வயசுல இருந்து எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடணும் ரொம்ப பிடிக்கும், நீ வேற சூப்பரா விளையாடுற, நீ ஏன் எனக்கு சொல்லித்தரியான்னு கேட்க, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா வந்தா உட்கார்றாங்களா. அடடே என்ன ஒட்டுக்கா வர்றீங்களே, காதல் நறுமணம் வீசுதுங்கிற மாதிரி ஒரு பையன் ஓட்ட. லூசி உடனே, உன்னோட சென்ஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நான் வேணா ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடவான்ட்டு இருக்கா, நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் பேசிட்டு வந்தோம் அவ்வளவுதான் சொல்லும்போது, அவளுக்கு பேஸ்கெட் பால் கத்துக்கணுமாமா அதான் கேட்டான்னு ஹீரோ சொல்றான். உடனே லிண்டியோட ஃப்ரெண்டு, பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் சூப்பரா சொல்லி தருவேன், நான் வேணா உங்களுக்கு சொல்லி தருவான்னு கேட்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல தேங்க்யூங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஹீரோனை பிடிச்சி கூட்டிட்டு போயிட, பின்னாடியே லூசியும் கிளம்பிட்டா. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட, நல்ல வேலை இந்த டின்னர் பார்ட்டி அட்டன் பண்ணதால நம்மள இனிமேல் யாரும் தப்பா நினைக்க போறதே கிடையாதுன்னு சொல்ல, மத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு கவலை இருக்குப்பான்னு சொல்லும் போது கரெக்டா ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா ஓயாங் குரூப்லயும் ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கா, இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷத்துல ஹீரோவை பிடிச்சிட்டு சொல்ல, கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதால எப்பவும் ஹீரோக்கு மட்டும் தான் ஒரு மாதிரி ஆகும், ஆனா இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா அவங்களோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. இதுல நம்ம ஹீரோயின் கையால குக் பண்ணதை தான் அப்பா அம்மா சேர்ந்து சாப்பிட்றாங்களாம். பாராட்டு மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுறான். என்ன நீ ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறதால இதை நீ தான் சாப்பிடணும்னா எடுத்து வைக்க, என்னது இது புதுசா 2 பேரும் சண்டை போடாம ஒத்துமையா சாப்பிட்றீங்களேங்கிற மாதிரி அப்பா அம்மாக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து படுத்தவனும் ஹீரோயினோட போட்டோவை பார்த்துக்கிட்டே, அவ ஒரு கம்பெனி என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு பிடிச்சி சொன்னான்ல, அதை நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஓயாங் குரூப் இன்டர்வியூக்கு தான் வரா. இப்போ ரூம்குள்ள போனா அங்க பூனைக்குட்டி இருக்கு. அப்போ நான் அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனோட பேர் ஸ்னோபால்னு தான் இருந்ததான்னு சொல்லி ஓயாங் அண்ணா கேட்குறாரு. ஸோ இவ காப்பாத்தின அந்த பூனைக்குட்டியை இப்போ இவர் தான் அடாப்ட் பண்ணியிருக்காரு. கேம்பஸ்ல ஒரு டைம் நான் தான் இதை காப்பாத்தினேன், பட் நீங்க இதை அடாப்ட் பண்ணிருக்கீங்கிறது கோஇன்சிடென்ட்டா இருக்கு. என்னோட நேம் நியான், அப்புறம் 7 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு சாரின்னு சொல்ல, பரவாயில்ல சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கார்ல எப்பவும் வர மாட்டேங்கிறது தெரியும்னு சொல்ல, இதை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. நான் ஒரு பிஏவை தான் ஹையர் பண்ணுன்னு இருக்கேன், ஸோ அவங்கள பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியணும் இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோனை பற்றி எல்லாமே இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், சூப்பராக குக் பண்ணுவாங்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ உனக்கு வேலை கிடைச்சாச்சு, சேலரி பற்றி உனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக தான் வேலை பார்க்க வந்திருக்கேன், உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு இவளே சொல்ல, அவர் அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காரு, இதுல நீ நிறைய கத்துக்கலாங்கிற மாதிரி பரவாயில்லன்னு தான் சொல்றாரு. தென் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு இவ கிளம்ப, ஹீரோ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சியோக்கு மூட் சரியில்லை, ஸோ நம்மளோட சேர்ந்து தான் சாப்பிட்றதுக்கு வருவான், கிராசரிஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண போலான்னு கூப்பிட, கூட லூசியும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேலை கிடைச்சிருக்க விஷயம் தெரிய வர, ஓயாங் அண்ணாக்கு பிஏவா வேலைக்கு போறேன்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதெல்லாம் போகக்கூடாதுங்கிறான். ஏன்னு கேட்டா காரணத்தை சொல்ல முடியாது, உன்கிட்ட எதுக்குமே நான் இதுவரை கெஞ்சி கேட்டதே கிடையாது, இப்ப கேக்குறேன், தயவு செஞ்சு அங்க வேலைக்கு போகாதன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் 1 மாசம் ட்ரைனிங்க்கு தான் போறேன், அதுலயே செலக்ட் ஆகணும்னு கூட தெரியல, ஏன் வேணான்னு சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கேன், இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப கடைக்கு போலாம் நிறுத்திட்டு போயிட்டா. அண்ட் வீட்டுக்கு வந்து அவளுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, சியோ ரொம்ப நல்ல பையன், அழகான பையனும் கூட, அவனுக்கு அந்த கியூ செட்டே ஆக மாட்டா, ரொம்ப கெட்ட பொண்ணு, ஸோ நீ தான் அவனுக்கு ஏத்த பொண்ணா இருப்பேன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்தா. அப்ப கரெக்டா சியோ நம்ம ஹீரோ கிட்ட,
நானும் கியோவோ டேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட பெஸ்ட்டை தாண்டா போட்டுட்டு இருக்கேன். பட் போக போக அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தெரியுது. இந்த பொண்ணுங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு கூட தெரியல. இப்போ நான் என்னதான் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ ஹீரோனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பூச்சின்னு பிச்சு கொடுக்குற ஐலேஷ அது நான் அவளுக்கு போட்டு விட்டது. எதுக்கு நீ இப்படி பண்றேன்னு லூசி கேட்க அசிங்கமா இருக்குன்ட்டு போறான். அவன் பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ அழகாதான் இருக்குன்னு சியோ சொல்ல உடனே நம்ம லூசியோ அழகான பொண்ணு, சூப்பரா சமைப்பா, இவளோட உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, உனக்கு இவன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க நியான் நான் கியோவை டேட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு அவளோட சண்டை அவ்வளோதான், என்னை மன்னிச்சிடு, உன்னை ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு இடையே என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா அவளை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ வெளியே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காடுறான். அவள் அழுதுகிட்டே நீ வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு சொல்ல நீ அழுகிறது என்னால் பார்க்க முடியல, போது நிறுத்துங்கிறான். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையாங்க. சரி சரி அழுன்னு சொன்னதும் அவன் மேலே சாஞ்சு அழுதவன் என்னை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க வச்சுட்டு இருக்கான். நியான் இதே போல என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோட ஆசைங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இவ்வளோ இங்கே நல்லா இப்போ அழுது முடிச்சுட்டு எனக்கு என்னமோ நான் அந்த அளவுக்கு சியோவை லவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிவா நேரமாச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஹீரோவை தூக்கிட்டு போகிறான். தரையில் மட்டும் தூக்கி போட்டுறக்கூடாதுன்னு சொல்ல கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் நினைப்பேன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே என் வாழ்க்கை முழுக்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரான். கட் பண்ணி அடுத்த நாள் காலேஜில் காட்ட நம்ம ஹீரோன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். ஏன்னாச்சுன்னு ஹீரோ பின்னாடியே வந்து கேட்க நீ அன்னைக்கு சண்டை போட்டப்போ உன்னை காப்பாற்ற வரலன்னா அவரோட ரிசர்ச்க்கு என்னையும் சேர்த்துருப்பாருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்போ தப்பு ஏன் மேலதான் இருக்கான்னு ஹீரோ கேட்க ஒருவேளை நான் அந்த செமினார்ல கலந்துருந்தா கண்டிப்பா டாயூனோட ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் ஆயிருக்கும். ஆனா இப்ப பாரு எதுவுமே நடக்காம போயிடுச்சு. அந்த சார் என் மேல இருக்க கோவத்துல வேறொரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போக முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமேன்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு வேற நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சும் எதுக்காக இங்க வந்தேன், எப்பவுமே நீ என்னோட வாழ்க்கையில ஒரு தடையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அடுத்த லஞ்ச்ல ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஓயாங் அவ ஃப்ரெண்டோட வந்து உட்காந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு வாயை திறக்கும் போது அவன் தள்ளி போய் உட்காந்துட்டான். கரெக்டா ஹீரோயின் ஃபுட்டை வாங்கிட்டு வர அவளோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மூயோன் அவன் சிஸ்டரோட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுதுல அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அந்த பொண்ணு ஹீரோயினை அவ ஆர்டினரி பொண்ணை விட ரொம்ப மோசமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட வாயை தொடச்சு விட்டுட்டு இருக்கதை பார்த்ததும் யாருக்கு தெரியும் மோயோனோட கேர்ள் ஃப்ரெண்டா இந்த நியான் பொண்ணு கூட இருக்கலாம் இல்லையான்னு சொல்ல ஓயாங் அவளை பார்த்து ஒரு முறை தான் அப்படியே வாய முடிக்கிட்டா. தென் கட் பண்ணா ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்க பசங்க எல்லாருக்கும் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு காம்படிஷன் நடக்க போது அதெல்லாம் நீங்க தான் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லி கூடவே அந்த போட்டிக்கு ஜட்ஜா நம்ம ஹீரோவையும் போடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம லூசி நைட் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்மளும் ஏதாவது போட்டியில் சேரலான்னு சொன்னா ஹீரோயினுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ வந்து இதுல வின் பண்ணா உனக்கு யூஎஸ் ஃப்ளைட் டிக்கெட்லயே டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஸோ கொஞ்சம் காசு இருந்தாலும் போதும் நீ அங்க வர போயிட்டு வரலான்னு சொல்ல அவ்வளவுதான் புள்ள குஷி ஆயிட்டா, போட்டியில கலந்துக்க ஒத்துக்கிட்டா. ஸோ நம்ம ஹீரோயினும் லூசியும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஓயாங் அவ ஃப்ரெண்டோட வரா. நீங்க 2 பேரும் சூப்பரா டான்ஸ் பண்றீங்க, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூன்னு பேசிட்டு இருக்கா. ஆனா லூசிக்கு இவளை கண்டாலே பிடிக்காது. இதுல அந்த பொண்ணுங்க வேற உங்க கான்டாக்ட கொடுங்க, பர்ஃபார்மன்ஸ் நடக்க போற இடத்தெல்லாம் அட்வான்ஸா சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் போய் அவளோட நம்பரை கொடுத்துட்டான். ஆனா லூசியோ என் ஃப்ரெண்ட் லிஸ்டோட லிமிட் தாண்டிடுச்சுன்னு சொல்றா. பரவாயில்ல விடுங்க, நான் அவளோட ஷேர் பண்ணி விடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்கேன். நமக்கு அவங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, எதுக்கு நம்ம கான்டாக்ட் அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு நம்ம லூசி அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. கட் பண்ணா அந்த காம்படிஷன் டே வந்துடுச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓயங்கோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு இருக்கா. 10 பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு 9க்கே என்ன கூப்பிடுறங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டா டிபேட் ஷோக்கு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டா. அங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜா நம்ம ஹீரோ கூட உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்ஸை பார்த்து வேற சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம லூசிக்கும் பண்ணிருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. இதெல்லாத்தையும் வேணும்னே அந்த ஓயாங் தான் பண்ணிருக்கா. இவ வேற காம்படிஷன்லாம் ஜாயின் பண்ணிருந்தான்னு எனக்கு தெரியும் ஹீரோ கேட்க டிபேட் ஷோக்கு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, மேபி அதுல ஏதாவது மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க என்ன பேசுற நீயான் ஸ்டேஜ்ல நின்று அவமானப்படணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல வரியான்னு கேட்க உன்னை தவிர இதை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனா லிண்டியோ இவெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீ ஏன் இவன் மேல சந்தேகப்படுறங்க மாதிரி லிண்டி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னுமே நம்ம ஹீரோயின் வேற ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்காளாம். ஸோ ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு ஓயாங், நீயான அவமானப்படுத்துறத இதோட விட்டுரு, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா இதுக்காக வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்றத பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி உன் மூஞ்ச வச்சுக்கிறது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினோட அவன் பின்னாடியே வரான். மொத்த காலேஜுக்குமே நான் யாருன்னு தெரிஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோயின் சொல்ல
அங்க ஒரு 20-30 பேர் தான் இருந்தாங்கங்கிறான். அதுவும் கரெக்ட் தான் இவ கொஞ்சம் மனசு தேத்தும் போது. பட் காலேஜ்ல இருக்க எல்லாருமே இன்டர்நெட்ல உன்னோட வீடியோவை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல ஒழுங்கா ஓடிட்டு என்னோட பேசிடாதன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் வேலைக்கு வர ஹீரோ பின்னாடியே வரான். உன்னோட இன்டர்ன்ஷிப்பை இங்கே ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல திரும்ப திரும்ப இதையே பேசாதடான்னு சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளேயே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ ஓயாங்க அண்ணா கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் அவளுக்கு சொல்லிட்டு உன்னை ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப்காக யூஎஸ்ல இருக்க ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பலான் இருக்கேன். அண்ட் அப்படியே மெடிக்கல் செமினாரையும் உன்னால் அட்டன் பண்ணிக்க முடியும்னு சொல்ல உண்மையாதான் சொல்றீங்களான்னு ஹீரோனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு நீ ஏத்தவதான் சொல்லி அவளை அனுப்பி வச்சுட. அவ போக போக கரெக்டா ஓயாங் வரா. எதுக்கு நீ நியானுக்கு பார்த்து பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட எதுக்கு இவ்வளோ கைண்டா நடந்துக்கிறேன்னு கேட்கிறா. வேலை போட்டு கொடுத்துருக்க, அந்த அளவுக்கு அவகிட்ட என்ன ஒருத்தர் இருக்குன்னு கேட்க இது ஓயாங் ஃபேமிலியோட அஃபேர், இது என் அப்பாவோட கடன், இதுக்கு மேல நீ இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. அண்ட் அவகிட்ட இனிமேல் நீ தள்ளியே இருக்கணும்னு சொல்ல நான் அவளை விட்டு தள்ளி இருக்கணுமா, அதுக்கு பதிலா அவ உன்னை விட்டும் மூயனை விட்டும் தான் தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஹீரோயின் பக்கம் போயிடாத, அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா கூட இவளுக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல மீட்டிங் போட்டு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்ததால டிபேட் ஷோல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுல நல்ல நல்ல கேண்டிடேட் கூட எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர மாதிரி முக்கியமா நியான் எலிமினேட் ஆகிட்டால. ஸோ மறுபடியும் ஷோ நடத்தலான்னு சொல்ல எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் நீங்க நம்ம ஹீரோனை காட்ட அவ டாயினோட வீடியோ கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் கொஞ்சம் பரவாயில்லையாமா. பக்கத்துல ஹீரோ வந்து உட்காந்துட்டு என்ன எப்படி போகுதுன்னு கேட்க அவன் நல்லா தான் இருக்கானமான்னு சொல்ல நான் உன்னோட இன்டர்ன்ஷிப்பை கேட்டேங்கிறான். ரொம்ப நல்லா தான் போகுதுங்க. ஓயாங் பிரதர் உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்குறான். அவர் என்கிட்ட நிறைய சொன்னாரு, நீ எது கேட்குறேன்னு கேட்குறா. நீ அவனோட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு நாள் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவேன் அந்த வேலைக்கு போகலன்னா. என்ன யூஎஸ் ஹெட் குவார்ட்டர்ல இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லியிருக்காரு, உனக்கு என் மேல பொறாமையாகிது இருக்கும்னு கேட்க இவ்வளோ பண்றாருன்னு உனக்கே வித்தியாசமா தோணலையான்னு கேட்கிறான். எந்த காரணமே இல்லாம எதுக்காக அவர் உன்கிட்ட இவ்வளோ நல்லபடியா நடந்துக்கணும், இதெல்லாம் யோசிக்கும் போது உனக்கே வியாடா தோணல, என்ன நம்பு, தயவு செஞ்சு போகாதன்னு சொல்ல நம்ம ஹீரோனே கொஞ்சம் யோசிக்கிறா. தென் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். காலிங் பெல் அடிக்குதுன்னு ஓபன் பண்ணா ஃபுல்லா நினைஞ்சு போய் லூசி வந்திருக்கா. இந்நேரத்துல வந்திருக்கடின்னு பேச பேச அவன் மயங்கி விழுந்துட்டா. ஸோ அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து ஓரளவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீ இங்க இருக்கிறத உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா வருத்தப்படுவாங்கன்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. சரி இது குடி, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மெசேஜ் ஆச்சு பண்ணிடு, இல்லைன்னா உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கல்லன்னு சொல்ல என் அப்பா பத்தி பேசாத, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்றா. ஏன்னா லூசியோட அப்பா அவளை பிசினஸ் டின்னருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போறேன்னு சொன்னா கொஞ்சம் குடிச்சேன்னா எல்லாம் சரியாயிடுமான்னு சொல்லி இந்தா இதோட அவருக்கு டோஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவ எதுவும் பேசாம உட்காந்தா அழகா ட்ரெஸ் போட்டு அந்த காலேஜ் படிக்கிறல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அங்கிளுக்கு தேங்க் பண்ற மாதிரி குடின்னு ஃபோர்ஸ் பண்ண ஒரு வாய் குடிச்சா பத்தாதமா ஃபுல்லா குடின்னு சொல்ல மொத்தத்தையும் குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்படி அசிங்கப்படுத்திடுவான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா உங்க அம்மா மாதிரியே நடந்துக்கிற, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, நீ ஒரு யூஸ்லெஸ்னு திட்ட, நிஜமா நான் உங்க பொண்ணு தானா, என்னை விட உங்களுக்கு அந்த காசு பணம் தான் முக்கியமானு கத்த அறிஞ்சிட்டாரு. இதுல என்ன பார்த்து எதுக்கு முறைக்கிறேன், நீ செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய் நான் சம்பாரிச்சதுன்னு வேற சொல்லி காட்டேன், இனிமேல் உங்க காசு ஒரு ரூபாயை கூட நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மலையில அழுதுகிட்டே நினைச்சுக்கிட்டே வந்திருக்கா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டயும் அழுதுகிட்டே எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த உலகத்திலே என்ன அக்கறையா பாத்துக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் சொல்லி அழுக. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவளோட அம்மாவுக்கு அவங்களோட கரியர் இருந்திருக்கு, பட் அவங்க அப்பா அதெல்லாம் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு மட்டுமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. இதுல அவருக்கு வேலையில பிரச்சனை வந்தா வீட்டுல போட்டு அவங்கள அடிப்பாங்களாமா. இதெல்லாம் தாங்க முடியாம ஒரு கட்டத்துல இவளை விட்டுட்டு அவங்க அம்மா ஓடிட்டாங்க. அதுல இருந்து எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என் அம்மா பண்ண தப்புக்கு என்ன போட்டுதான் திட்டுவாரு, நானும் மனுஷி தானே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜ்ல காட்டுறாங்க. பிரேக் டைம் அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட லூசி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மெசேஜ் வருது, டிபேட் ஷோல எலிமினேட் ஆனவங்க எல்லாருக்கும் இன்னொரு சான்ஸ் இருக்கு, ஸோ இந்த காம்படிஷன்ல எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோயின் நான் வரலங்கிறா. அப்போ நீ அதுல கலந்துக்கிட்டு வின் பண்ணி அந்த பிரைஸ் மணியை வேணா எனக்கு கொடுத்துரு, நமக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, போன டைம் தெரியாம போனதால தான் அவமானப்பட்டோம், பட் இந்த டைம் ஒரு கை பாத்தரலான்னு சொல்லிட்டு இப்ப இந்த காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டா. டீம்ல 2 பேர் சேர்ந்துதான் இந்த போட்டி நடக்க போகுதுன்னு சொல்லி சீட்டு குளிக்கு போட்டு அவங்கவுங்க ஜோடியை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுல நம்ம ஹீரோனுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. இவங்க யார் எங்க இருக்காங்கன்னு கேட்டா போய் பின்னாடி நிலமா வருவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே திரும்பவும் அந்த ஓயங்கோட பிளான் தான். சோ இப்போ அந்த பக்கம் ஜோடியா நிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஒருத்தி தான் நிக்கிறா. 1 vs 2 எடுத்துக்கிறியா, இல்லன்னா டைரக்டா தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிடுறியான்னு கேட்க ஓயாங்க்கு சந்தோஷமா இருக்கு. பட் நம்ம ஹீரோயின் இங்க
1 vs 2 எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் இவளோட டீம்மேட்டா இருக்கேன்னு சொல்லிடேன். நீங்க இதுக்கு முன்னாடி கலந்துக்கலங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் காம்படிஷன் ஃபேரா நடக்கணுங்கிறதுக்காக நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி எல்லாரையுமே இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டான். ஸோ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆக 2 பக்கமும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இதுல ஓவராலா அதிக பாயிண்ட் எடுத்து நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றாங்க. இது சுத்தமா அந்த ஓயாங்க்கு பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயினும் இந்த சந்தோஷமான நாளை செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு அடிக்கடி என் பிரதருக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்குங்கிற பேர்ல ஒரு டிஷ் பண்ண போறேன், அவன் சொல்ற பேச்சு கேட்கலனாலும் கண்டிப்பா வருத்தப்படுவேங்கிற பேர்ல இன்னொரு டிஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளா எடுத்து போட்டுருக்க. ஐஸ்கிரீமை பார்த்ததும் ஹைப் ஆயிட்டா. ஆனா இவ ஆசைப்படுற ஃபிளேவரே இல்ல. பலாப்பழம் தான் உலகத்திலேயே சூப்பரான ஃப்ரூட், ஆனா இப்போ அந்த ஃபிளேவர் இல்லையேன்னு ஃபீல் பண்ண. அப்பத்திக்கு அவகிட்ட எதுவும் சொல்லாம ஹீரோ அவளுக்கு தெரியாம ஒவ்வொரு கடையா போய் பார்க்கறான். அந்த ஃபிளேவரே கிடைக்க மாட்டேங்குது. இங்க நம்ம ஹீரோயின் கடையில இருந்து கிளம்பும் போது கரெக்டா அந்த ஓயாங் வரா. காம்படிஷன்ல சூப்பரா பண்ணன்னு சொல்லிட்டு ஒன்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு நைட் என்னோட பர்த்டே பார்ட்டி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க, நீயும் வரையான்னு கூப்பிட. மத்தவங்க யாரும் தெரியாதுல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வரலங்கிறா. நான் இருக்கல நீ வாங்குற மாதிரி அவ கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். இதை பார்த்த லூசி வந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு நாங்க கண்டிப்பா வரோம், நல்லதும் கெட்டதும் பழகி பார்த்தா தானே தெரியுங்கிற மாதிரி உள்குத்தோட தான் பேசுறா. ஹீரோயின் தான் அவளை இன்னுமே நம்பிக்கிட்டு கிடக்கா. வீட்டில் வந்து அழகா 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நைட் பார்ட்டிக்கு கிளம்பிட. இங்க ஹீரோயினும் தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான் கடையா. நம்ம ஹீரோயின் ஆசைப்படுற அந்த ஃபிளேவர் ஐஸ்கிரீமே கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரம் நம்ம ஹீரோயின் லூசியோட அந்த இடத்துக்கு பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் வெல்கம் ட்ரிங்க் குடிச்சு முடிக்க நம்ம ஹீரோயினும் இப்போ அவகிட்ட போய் கிஃப்ட் கொடுத்துட்டு உன்னோட ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதை அப்புறம் சொல்றேன், என் கூட வான்னு சொல்லி எங்கேயோ ஹீரோயினை மட்டும் தனியா கூட்டிட்டு போறா. இங்க என்ன புது பிளான போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. அதே நேரம் ஹீரோவை காட்டினா பல ஃபிளேவர் ஐஸ்கிரீமை கண்டுபிடிச்சு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா லூசி கால் பண்ணி நாங்க ஓயாங் பர்த்டே பார்ட்டியில இருக்கோம், அவன் நீயான மட்டும் இங்க தனியா கூப்பிட்டு போறான்னு சொல்லிட. உடனே அந்த இடத்துக்கு தான் ஓடுறான். இங்க அவன் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல நான் உனக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஹெட்செட்டை கொடுத்து ஒரு ஆடியோவை பிளே பண்றா. அதுல ஜோயுங்கிற ஒருத்தர் அவர் ஃபேமிலி பிசினஸ்ல ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஃப்ரெண்டுன்னு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சூ நம்பினதான் என் தப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுந்து போக, அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சூன்னு சொல்றது நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை. இங்க இவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி சூ ஃபேமிலி எதுக்காக ஒன்று அடாப்ட் பண்ணும், ஹீரோவோட பேரண்ட்ஸும் உன்னோட பேரண்ட்ஸும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அப்போ ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருக்கும்போது தான் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் உன்னை மட்டும் விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் மட்டும் தான் நினைக்கிறியா? சூ ஃபேமிலி எதுக்காக உன்னை தத்தெடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? அதுக்கு காரணம் அவங்களோட குற்ற உணர்ச்சி. பட் எதுக்காக அவங்க அப்படி ஃபீல் பண்ணுன்னு கேட்க, நான் இதை நம்பவே மாட்டேன், அவங்க என் பேரண்ட்ஸை கண்டிப்பா சாகடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் ஓட. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இவன் நம்ம ஹீரோனை கூப்பிட்டதே. ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. உடைஞ்சு போய் நிக்க இந்த ஆல்கஹால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எடுத்து கொடுக்குறா. லூசி வந்து அவ இதை குடிக்க மாட்டான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸை குடிச்சது இல்லாம கீழே இன்னொரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வர வேணாம் லூசி சொல்றா. அப்போ கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிட. இப்போ இந்த ஓயாங் சொன்னது அவளுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு மாறி மாறி அதெல்லாம் ஞாபகம் வந்து போக அந்த இடத்துல உட்காந்து கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்ப கூட அந்த ஓயாங் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இப்போ நீ இருக்கிறது ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை, மோயோன் எதுக்காக உன்னை இவ்ளோ நல்லபடியா பாத்துக்கிறான்னு நினைக்கிறேன், அவன் பெத்தவங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஓயாங் யூ யாருன்னு தெரியுமா? அவ என்னோட கூட பிறந்த அண்ணன். அவ எதுக்காக உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறான்னு தெரியுமா? நீ ரொம்ப பாவப்பட்ட பொண்ணுங்கிறதால உன் மேல பரிதாபப்பட்டு அக்கறையா நடந்துக்கிறான். இந்த ஒரு நிலைமையில என்னால உன்னை பார்க்க கூட முடியல, அவங்க எல்லாரும் உன் மேல அக்கறையோட பாத்துக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தல, பட் நீ ஒரு பாவப்பட்ட பிள்ளைங்கிறதாலதான் அவங்க உன்னை அப்படி பாத்துக்கிட்டாங்க, இதுதான் உன்னோட விதின்னு சொல்ல. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வரான். அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு, பயப்படாத நம்ம வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போகும்போது, சியோஃபெங்க நல்லா பாத்துக்கோ, நான் அவளுக்காக வருத்தப்படுறேன்னு சொல்றா. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வச்ச பேர் அவளுக்கு சியோஃபெங். பட் நடந்த கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பாவை இழந்துட, அப்படியே அவளுக்கு அந்த சைல்ட்ஹுட்ல நடந்த எல்லா விஷயமே மறந்து போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இவளை தத்தெடுத்து நியான்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஓயாங் சொன்னதெல்லாம் நம்பி நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறா, இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது எல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.